friends, welcome to Dhana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பேபி கார்ன் ஃப்ரை தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு பாக்கெட் கார்ன் எடுத்துக்க பேபி கார்ன். இது சின்ன சைஸ்ன்றதுனால நான் வேக வைக்கல. ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணி போட்டு பிளான்ச் பண்ண போறேன். நல்லா கொதிக்கிற தண்ணிய இதுல ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். லைட்டா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். கார்ன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் கட் பண்ணிக்கலாம். கார்ன் கட் பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கார்னுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அவ்வளோதான். இது மசாலா இவ்வளோதான். இது உடையாம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் கிடைக்கும் கடையில். நம்ம கையாலே நம்ம முடிஞ்சால் நசுக்கி வைக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வேண்டானா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கனால இது போடுறேன். மேல் மாவுக்கு அளவு கிடையாது. நம்ம எவ்வளோ கார்ன் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். இந்த மைதாக்கு உண்டான சால்ட், லைட்டாக பெப்பர். அப்புறம் எந்த மசாலா ஆட் பண்ண தேவையில்ல, இதுவே நல்லாயிருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணி இந்த கார்னில் பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா உதறி விட்டு இப்படி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கார்னா போட்டு பொரிச்சுக்கலாம்.